உங்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நல்ல ஒரு செய்தி. பாபா அடியனுக்கு சொன்ன விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், சரிங்களா? இது ஒரு அழகான ஒரு ஜென் மதத்தில் உள்ள ஒரு புத்த கதை. இந்த புத்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அழகான ஒரு மடம். அந்த மடத்தில் ஒரு இளம் வயசு சுவாமிஜி அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. பிறகு அந்த வழியாக வந்த ரொம்ப வயசான ஒரு புத்த மத துறவி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மடத்தில் போயிட்டு சொல்கிறாங்க சுவாமிஜிகிட்ட, இன்னும் ரொம்ப தூரம் போனோம், இன்னைக்கு இரவு மட்டும் நாங்கள் தங்கிக்கிட்டா அப்படின்ட்டு. தாராளமாக தங்கிக்கப்பா அப்படின்றாங்க சுவாமிஜி. சரின்னு சொல்லிட்டு தங்கிட்டு சுவாமிஜி சாப்பாட்டு சில பழம்லாம் கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு அவங்க அறைக்குள்ளே போயிடுறாங்க. பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமிஜி வெளியில இருந்தார், ரொம்ப பனி கொட்டுறவாசி அவருக்கு ரொம்ப குளிராயிடுச்சு. பிறகு என்ன பண்ணுறாங்க சுவாமிஜி, அவர் புத்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, என் குளிர் போனோம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்ட்டு. திடீர்னு பார்த்தா அவர் கண்ணு முன்னுக்கு ஒரு புத்தர் சிலை ஒன்று படுது. அந்த புத்தரோட சிலை மரத்திலே செதுக்கின ஒரு புத்தர் சிலை. உடனே அதை கொண்டு அவர் முன்னுக்கு வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன பண்ணாரு, ஒரு நெருப்பட்டி கொளுத்து அந்த புத்தர் மேலே வச்சுட்டாரு. வச்சோடனே அந்த புத்தரோட சிலை பிடிச்சிக்கிட்டே எரியுது கபகபன்னு. பிறகு அந்த புத்தரோட சிலை ரெண்டா புழக்கும் போது அந்த சத்தம் கேட்குது. பிறகு அந்த சத்தத்தை கேட்டு மடத்துக்குள்ள இருந்த சுவாமிஜி வெளியே வந்து பார்க்குறாங்க, புத்தரோட சிலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே பாவி, இப்படி பண்ணிட்டியே, புத்தரை எரிச்சிட்டியே, ஐயோ புத்தர் சாம்பல் ஆயிட்டாரு அப்படின்ட்டு அந்த துறவி சொல்றாங்க. உடனே இந்த சுவாமிஜி என்ன பண்றாங்க, தான் கையில இருக்கிற ஒரு குச்சை எடுத்து எப்படி தேடுறாங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அந்த இளம் வயசு தகுதி இந்த சுவாமிஜியை கேட்குறாங்க. பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க தானே சொன்னீங்க புத்தர் எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, புத்தரோட சாம்பல் தான் இருக்குன்ட்டு, அதான் அவரோட எலும்பு கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இது ஒரு மெசேஜ், நல்லா புரிஞ்சுக்குங்க. பிறகு அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவர் அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. அடிச்சு வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு, வெளியே இருந்துடுறாரு. பிறகு காலை பொழுது முடிஞ்சோடனே, சூரியன் முடிஞ்சோடனே அந்த புத்த மத துறவி என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்தா அந்த துறவியும் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரோட்டு ஓரமாக இருந்த ஒரு கல்லுக்கு பூவெல்லாம் வச்சு அது மண்ணுக்கு விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையும் கும்பிட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேட்டால் அவர் சொல்கிறாரு, அதுதான் புத்தர் அப்படின்றாரு. உள்ளுக்கு மடத்தில் இந்த சுவாமிஜிக்கு ஒரே கோவம், என்னடா நீ தான் பைத்தியம்னு பார்த்தா மக்களையும் பைத்தியமாக்கிட்டு இருக்க, ஒரு சாதாரண கல் போயிட்டு சாமி நீ புத்தர் இதுதான் சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கும்பிட சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை சாமி நான் புத்தரை தான் கும்பிட்றேன் அப்படின்னு. என்னடா சொல்ற, சாதாரண கல்லுடா அப்படின்ட்டு. உங்கள் கண்ணுக்கு வேணா சாதாரண கல்லாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிற்பி இதே கல்லை எடுத்து செதுக்கி இதுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற புத்தரை வெளியே கொண்டு வந்தால் அப்போ நீங்கள் ஒத்துக்குவீங்க இது புத்தர்னு, அப்போ தானே நீங்கள் வணங்குவீங்க. ஆனால் இப்போவே இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சிலையை தான் இன்னைக்கு தெய்வமாக, ஒரு படத்தை தான் தெய்வமாக பார்க்குறோம். உண்மைதான், நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். ரொம்ப நல்லது, அப்படியே பண்ணுங்க. ஆனால் பட் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம வீட்டில் உண்மையாலே தெய்வம் இருக்குது, நம்ம வீட்டில் உண்மையாலே பாபா இருக்காங்க, ராகவேந்திரர் இருக்காரு, எல்லா குருமாரும் நம்ம வீட்டில் இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டில் இருக்காங்க. ரொம்ப பேருக்கு கருமாரி அம்மன், அம்பாள், சிவபெருமான், பிள்ளையார், முருகன் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு அங்கே நம்பிக்கை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா தெய்வத்தோட சிலையும் படத்தையும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், பட் யாருக்குமே நம்பிக்கைங்க இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னு பார்க்குறீங்களா? நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாடி வந்திருக்காங்க, இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தாடி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னுக்கு நம்ம கத்துவோமா, ஏசுவோமா, சண்டை போடுவோமா, கெட்ட வார்த்தை பேசுவோமா? இல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, பாபா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க முன்னுக்கு தான் கத்துறோம், ஏசுறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறது, திட்டிக்கிறாங்க, ஏசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, தெய்வம் இருக்குன்னு நம்பிக்கை இல்லை, தெய்வத்து மேலே ஒரு மரியாதை இல்லை. இதுக்கு பேர் தாங்க தெய்வ குற்றம். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், என் வீட்டில் எந்த நல்லதுமே நடக்கிறது இல்லை, என் வீடே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன காரணம், நம்ம தெய்வ குற்றம் பண்ணியிருக்கோம். நமக்கு உண்மையாலேயே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அன்பு இருந்துச்சுன்னா, அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டியாவது போயிட்டு தெய்வத்திற்கு நம்ம சாரி சொல்லியிருக்கணுமே, என்னை மன்னிச்சிருங்க, என் கணவர் தப்பாக பேசிட்டாரு, உங்கள் மனுக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, மன்னிச்சிருங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டை நடந்துருச்சு, சத்தம் போட்டுட்டாங்க, உங்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்கோம், மன்னிச்சிருங்க. ஏன் தெரியுங்களா, நமக்கு ஒரு பக்தி இல்லைங்க. தெய்வம் நம்ம வீட்டில் தான் இருக்குது, பாபா நம்ம வீட்டில் தான் இருக்காரு, குருமார்கள் நம்ம வீட்டில் தான், நம்ம கூட தான் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதுவுமே வாய்க்காதுன்னு தான் எல்லா மதங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அதனால் என்றைக்குமே நம்பிக்கையோடு இருங்க. நம்மள நிறைய பேர் சாப்பிட்றோம், கடவுள் இருக்காரு வீட்டில் நம்ம சொல்கிறோம், உண்மை தானே? நம்மளை எத்தனை பேர் இது வரைக்கும் சாப்பிடும்போது பாபா சாப்பிடுங்க பாபா,
ராகவேந்திர சுவாமி சாப்பிடுங்க, நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்த்து சாப்பிடுங்க, எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம்? இல்லவே இல்லை. உண்மைதானே? அது நம்ம வீட்டில் யாராவது அப்பா அம்மா இருந்தால் நம்ம சோறு போட்ட வேகத்தில் என்ன சொல்லுவோம்? அப்பா சாப்பிடுங்க, அம்மா சாப்பிடுங்க, அண்ணன் சாப்பிடுங்க. ஆனால் இன்னைக்காவது நம்ம சொல்கிறோமா? பாபா சாப்பிடுங்க, குருவே சாப்பிடுங்க சொன்னது. அப்போ நமக்கு என்ன இல்லை, அவங்க அங்கே இருக்காங்கன்ற நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். ஸோ இன்றிலேருந்து உங்கள் நம்பிக்கையை மாற்றுங்கள், வாழ்க்கை வளமாகும். நீங்கள் நல்லா இருக்கணும், மனதார வாழ்த்துறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஏற்படுற ஒரு மாபெரும் மாற்றம் அவர்களுக்கும் ஏற்படும் என்று கூறி உங்களிடம் இந்த அன்பாய் மீண்டும் இன்னும் அனைத்து வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை மனதார எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்பே சிவம், மே காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பார்ந்த யோக பிரேமசாய்.